மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கபடி வீராங்கனைகளுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சல்யூட். என்ன ஒரு காலத்தில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு பேசின காலத்திலையும் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில வேலைகள் ஆண்கள்னால தான் முடியும், சில விளையாட்டுகள் ஆண்கள்னால தான் முடியும். இப்போ பஸ் ஓட்டுறதுன்னா ஆண்கள்னால தான் முடியும், விமானத்தை ஓட்டுறதுனா ஆண்கள்னால தான் முடியும். குறிப்பிட்ட விளையாட்டு, அதுல குறிப்பா கபடி போட்டி ஆண்கள்னால தான் முடியும், பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு பெரிய உடல் வலு வேணும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நேரத்துல அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க இங்க வீராங்கனைகளா உட்கார்ந்து இருக்கும் போது நான் உங்களுடைய ரசிகன் சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்ஸ் போட்டுக்கிறேன். இல்ல, கபடிங்கிறது ஒரு ரொம்ப டஃப் கேம், அது எனக்கே தெரியும். நானும் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாண்டுக்கிறேன். கபடி எல்லாம் விளையாண்டு பார்த்து முடியாம தான் உள்ளதுக்குள்ள ஈஸியான கேம் டேபிள் டென்னிஸ்ல போய் சேர்ந்துட்டேன். இது நம்மளுடைய விளையாட்டு வரலாறு. என் ஹைட்டுக்கு டேபிள் டென்னிஸுக்கு சம்பந்தமே இல்லை. திராவிட மாடலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாணமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த விழா நடக்குது. இந்த விழாவை பெரும் முயற்சி எடுத்து நடத்துபவர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், அதனுடைய அன்பு தம்பி. அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க மணத்தி கணேசன் அவர்களுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்க, நிஜ ஹீரோ, நிஜமான கதாநாயகன் அவர் தான். இன்னைக்கு இந்த மேடையில நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச்சிறப்பான படமா கொண்டு வந்த என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், மணத்தி கணேசனுடைய வேடத்தை மிக சிறப்பாக நடத்தின விக்ரம் உடைய மகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பேச்சளவில் இல்லாம இந்த இன்னைக்கு மன மகிழ்ச்சி உடல் பயிற்சி ரெண்டும் பிணைஞ்சு இருக்குது. நம்ம உடம்பு வலுவா இருந்தா தான் மனசும் வலுவா இருக்கும், மனசு வலுவா இருந்தா தான் உடம்பும் வலுவா இருக்கும். நீங்க இன்னைக்கு எந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட போய் கேட்டா, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி தான். அதுலயும் குறிப்பா ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நம்ம இணைஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்ம மனசையும் உற்சாகமா வச்சிருக்கும். அதுக்கு வெறும் பேச்சளவில் இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுலயும் அவர் மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டுறாரு. அவர் வாக்கிங் போறதாட்ட, அவர் ஜிம்முக்கு போறதாட்ட, இன்னைக்கு ஒரு 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 லேட்டஸ்ட் மாடல் பைக்கை அது அவ்வளவு வெயிட் உள்ள பைக்கு, அதை ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு அதை வாட்ஸ்அப் அனுப்பினார். எனக்கே அதிசயமா இருந்தது. ஏன்னா எனக்கு அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான். அது மாதிரி அவருடைய வழியில வர என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு பாருங்க. அவரை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குது. ஒரு அமைச்சர் இவ்வளவு ஃபிட்டா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு எனக்கெல்லாம் பெரிய ஒரு உதாரணமா இருக்குது அவரு. என்ன, எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து ஏகப்பட்ட பிராக்சர் ஆகி கால் இனிமே நடக்க முடியாது, சமணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் உடற்பயிற்சி செய்து இன்னைக்கு மராத்தான்ல மிகப்பெரிய சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கு சமீபத்தில் அவருடைய ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பெஞ்ச் பிரஸ் சர்வ சாதாரணமா அடிக்கிறாரு. அது என்ன வெயிட்ன்ட்டு, ஏன்னா அது பார்க்கலையே தெரியுது, அதனுடைய ஒரிஜினல் வெயிட் என்னன்னு தெளிவா தெரியுது. சர்வ சாதாரணமா பெஞ்ச் பிரஸ் அடிச்சாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா உடல் வலுவா இருக்கிறது மனசு வலுவா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். நான் மிஸ் பண்றதே இல்லை. நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னா, காலையில எந்திரிச்சு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ செஞ்சு முடிச்சிட்டோம்னால மனசுக்கு ஒரு தெம்பு வரும். அதுக்கு என்ன காரணம்னா, உடற்பயிற்சி செய்யும் போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது, டோபமின் செரட்டோனின் என்னமோ சொல்லுவாங்க எல்லாம். அதனால மனசு நம்மளுக்கு உற்சாகமா இருக்கையில அன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நான் ஷூட்டிங் போறேன், அவங்க வேலைக்கு போகையில மனசு ரொம்ப தெம்பா இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோ எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு புஷ்அப்ஸ் போட்டேன், இவ்வளவு இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம வெளியே போய் பேசல, அதை பத்தி நம்ம பெருமையா பேசிக்கலாம். இன்னைக்கு காலையில இவ்வளவு புஷ்அப்ஸ் அடிச்சோம் அப்படின்ட்டு எல்லாம். அதனால இந்த விளையாட்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம்.
இந்த இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக முன்னெடுக்கிற என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் வந்து அவருடைய உடம்பு ஃபிட்னஸுக்கு வந்து நான் அவரோட ரசிகன். அது அந்த பெஞ்ச் பிரஸ் எல்லாம் அடிக்கிறத பார்த்தோன்னு எனக்கே வந்து ஒரு ஒரு பொறாமை ஆயிடுச்சு. என்னப்பா இந்த போடு போடுறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே வந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன்னா நாங்கள்லாம் நிழல் கதாநாயகர்கள் தான். நிஜ கதாநாயகன் வந்து மணத்தி கணேசன் அவர்கள் தான். அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். இதை வார்த்தை அளவில் நிற்காம எப்படி ஒரு நம்ம ஒரு ரசிகர்கள் வந்து நடிகரை பார்த்தா அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அது மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய நிஜ ஹீரோ மணத்தி கணேசன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.